Stepping back into the dating world after 18 years of marriage feels like embarking on a thrilling adventure. I am eager to rediscover myself, explore. இது அமெரிக்காவில் தான் கேஷுவலாக இருக்கலாம். நம்ம ஊர்லலாம் ஒரு வயசுக்கு மேலே டிவோர்ஸ் ஆச்சுன்னா செகண்ட் மேரேஜ்லாம் யாரும் பண்ண மாதிரி நான் பார்த்ததில்ல. மேபி 1 or 2 பண்ணுவாங்க. அண்ட் இது ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை. எத்தனை வயசுனாலும் யாருனாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். If there's one thing red-blooded young men hate, it's hot old women. No, that's not true. பாய்ஸ்க்கு எங்கள் ரூமன் ஓல்டு ரூமன்ட்லாம் பாரபட்சம் பார்க்க தெரியாது, எல்லாரையுமே பிடிக்கும். I am 22 and haven't been able to get a job. Pressure from family and peers is killing me right now. This was nice to hear. It was sort of relaxing. Guys, உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் கஷ்டம் வரும்போது நீங்கள் பார்த்து ரிலாக்ஸ் ஆகிற யூடியூப் சேனல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து ரிலாக்ஸ் ஆகிற யூடியூப் சேனல்ஸ் வந்து ஒன்று மிஸ்டர் பீன், இன்னொன்று பரிதாபங்கள். இங்கே கமெண்ட் பண்ணியிருக்கிற நபர் பார்த்து ரிலாக்ஸ் ஆகிற யூடியூப் சேனல் பேர் ட்ரை க்ரீக் விராங்க்லர் ஸ்கூல். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், மேபி உங்களுக்கும் ரிலாக்ஸாக இருக்கலாம்ல. 1998 ஒரே பூச்சியாக இருந்ததுனால வண்டி ஓட்ட கஷ்டமாக இருந்துச்சு. 2021 பூச்சியே கிடையாது. இன்செக்டிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸ்லாம் போட்டு பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து பூச்சே இல்லாமல் போயிடுச்சு. அந்த டிரைவர் ஓட்டுற மூஞ்சில் சந்தோஷத்தை பாருங்க. பூச்சிகள் இல்லாதது நல்ல விஷயமா? நோ, கெட்ட விஷயம். பூச்சி நிறையா இருந்துச்சுன்னா பைக் ஓட்டுறவனும் கார் ஓட்டுறவனும் ஸ்லோவாக ஓட்டுவான். ஸ்பீடாக ஓட்டினா பூச்சி மூஞ்சில் வந்து அடிக்கும். அப்போ நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும்ங்கிற ஒரு பயம் இருக்கும். தயவு செய்து இந்த மஸ்கிட்டோஸ் அழிக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி செய்யுங்கடா ப்ளீஸ். கேர்ள்ஸ் ஹூ டோன்ட் டேட் எஃப்எஃப்ஸ். எஃப்எஃப்னா ஃபார் ஃபக், செக்ஸுக்காக மட்டும் டேட் பண்ணாதவங்க. அண்ட் கேர்ள்ஸ் ஹூ டேட் எஃப்எஃப், டேலர் ஸ்விஃப்ட் ஃபேன்ஸ் எந்த ஒரு வன்மமும் வேண்டாம். இதை ஜஸ்ட் ஒரு மீமாக மட்டும் பாருங்கள். முட்டியில் அடிபட்டிருக்குதுல்ல, அதான் முட்டி போட்டு அடிபட்டிருக்குதுட்டு சொல்கிறானுங்க. அடா பாவிகளா, முட்டியில் அடிபட்டாலே அப்படி தானாடா, கீழே விழுந்து கூட முட்டியில் அடிபட்டிருக்கலாம்டா. ஸோ த கன்க்ளூஷன் இஸ், முட்டி போட்டால் மட்டும் முட்டியில் அடிபடாது, கீழே விழுந்தாலும் முட்டியில் அடிபடும். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பார்த்து அதை பேடாக ஜட்ஜ் பண்ணாதீங்க கைஸ்.